தளபதி விஜய் அவர்கள் இப்போ நடிப்பையும் தாண்டி இன்னொரு துறையில அவருடைய கவனத்த செலுத்திட்டு வராரு. அதாவது அரசியல் துறையில அவருடைய கவனத்த செலுத்திட்டு வராரு. இது சம்பந்தமாக நெறைய பிரபலங்கள், நெறைய ரசிகர்கள்னு எல்லாம் ஒரு கருத்துக்கள வந்து வெளியிட்டிருந்தாலும், இப்போ டைரக்டர் ராஜகுமாரன் அவர்கள் வந்துட்டு ஓப்பனான ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் மக்களுக்கு நல்லது பண்ண தான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னா, அத நான் ஒத்துக்கவே மாட்டேன். 200 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்கிற நீங்க, அந்த பணத்த வச்சுட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணலாம். வருஷத்துக்கு 2 படம் நடிச்சுட்டு 400 கோடியில 100 கோடிய வச்சுக்கிட்டு 300 கோடி மக்களுக்கு செலவு பண்ணலாம். ஒரு அரசாங்கத்தால முடியாதத கூட நீங்க செய்யலாம். சினிமாவ நிச்சயம் விஜய் ஆள்றாரு. ஆனா, நாட்டையும் ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதனால தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்தா அத சமாளிக்கவே நேரம் பத்தாது. அப்புறம் நீங்க எங்க நல்லது செய்வீங்க? எதுவுமே நடக்காது. வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து இப்ப குடுத்துருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியிலயும் சரி, மக்கள் மத்தியிலயும் சரி ஒரு டாக்ஸா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து ஜனநாயகன் படம், அதாவது நம்ம தளபதி விஜயோடைய இறுதி படம் அப்படின்னு சொல்ற ஒரு படமும் வந்து ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே மும்மரமா அதோட ப்ராசஸ்லாம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ ராஜ்குமாரனுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரசிகர்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.